ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனா வில்லேஜ் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃபன் ஐட்டம் காட்டோ லோட்டுன்னு சொல்லிட்டு குஜராத்தி டிஷ். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அரிசி மாவும் மோர்களையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு டிஷ் அப்படி இருக்கும். அந்த மாதிரி புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு. வாங்க இந்த காட்டோ லோட் அப்படின்ற இந்த டிஷ்ஷை குஜராத்தி டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு குஜராத்தி உப்புமான்னு வச்சுக்கலாம் நம்மளை பொறுத்த மட்டும். என் கையில் 2 அழகு 400 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். இது நார்மல் நம்ம சாப்பிட்ற பச்சை அரிசி. அதில் அரை அழகு பாசிப்பருப்பு, அரை அழகு பாசி பயிர். இந்த அரிசியிலேயே இந்த பாசி பருப்பையும் சேர்த்துருங்க, பயிரை சேர்த்துருங்க. நல்லா ஒரு 4-5 வாட்டி நான் வாஷ் பண்ணிடுறேன். இப்போது இதை நல்லா 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். அந்த ஈரப்பதத்தோடு இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் நல்லா சுடட்டும். வச்ச கடாய் சுட்டெடுத்து இதை இந்த அரிசி பாசிப்பயிறு பாசிப்பருப்பை சேர்த்துறேன். சேர்த்துட்டு மாய்ஸ்சர் ஃபுல்லாக போகிற வரைக்கும் இதை நல்லா இந்த சூட்டில் இந்த வானிலை இதை நல்லா வறுத்துருங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா வறுத்துடணும். ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக அந்த மாய்ஸ்சர் போகும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், லெஸ் ஆயிலில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிஷ்ஷு ஒரு வரப்பிரசாதம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வச்சுக்கலாம், நைட் நீங்கள் டின்னருக்கும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் எல்லாம் போய் ஒட்டாமல் எங்கேயும் ஒட்டலை பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தம்பாளத்துக்கு மாற்றிடுங்க. ஒரு தம்பாளத்தில் மாற்றி இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போது நம்ம இந்த அரிசி பருப்புலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துறேன். மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவுக்கு திரிப்போம்ல, அந்த மாதிரி திரிக்கணும். குறன்னு திரிக்கணும். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் ரவை பதத்துக்கு அரைக்கணும். அரைச்சிட்டுனா உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு அரைக்கிறேன், அடுத்தது 2வது பேட்ச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு திரிச்சிருங்க. நான் அடுத்த பேட்சும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அடுத்த பேட்சும் திரிச்சிட்டேன். நீங்கள் பெரிய மிக்சியில் போட்டு ஒரே வாட்டி கூட பண்ண முடியும். நான் சின்ன மிக்சியில் போட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி நான் திரிச்சிருக்கேன் பாருங்கள். ரவையாக இருக்கும். நம்ம அரிசி உப்புமாவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ ஒரு தாளிப்பு போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம இந்த அரிசி பருப்பு வறுத்து அப்படியே கடாய் வைக்கிறேன். சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு 1 2 3 இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சும்மா ஃப்ளேவரிங்காக இதில் ஒரு ஸ்பூன் நெய். இது பியூர் ஆப்ஷன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆகட்டும். காட்டா லோட் அப்படின்னா, லோட்டுன்னா மாவுன்னு அர்த்தம் குஜராத்தில். காட்டோ லோட்டுன்றது ஒரு நல்ல ஒரு அரிசியும் பருப்பையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு நிறைய இதுக்கு ரிசம்பிளன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசில் தோன்றுறது. நம்ம அரிசி பருப்பு சாதம்னு கோயம்புத்தூரில் செய்வாங்க, நம்ம மோர்களி செய்வோம், அரிசி உப்புமா செய்வோம். அந்த மாதிரி அந்த சிமிலர் டு தட் இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாத்வீகமான டிஷ்ஷு, விரத காலங்களில் செஞ்சுக்கலாம். நம்மளோட கடுகு கிராக்கில் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த தாளிப்பு தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அந்த ஒரிஜினல் டிஷ்ஷில் உளுத்தம்பருப்பு கிடையாது. நான் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்க்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்கிறேன். நம்மளோட உளுத்தம்பருப்பு கலர் மாறிடுத்து. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு
2 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் இடிச்சு வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 பல்லு பெருசா பூண்டு, பூண்டு ஆப்ஷன், இஞ்சி நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த அலசி வறுத்து அரைச்ச மாவு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த இதில் பிறக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு நல்ல ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு இது நல்லா பிரட்டி கொடுத்துருங்க. என்கிட்ட கரைச்ச மோர் வச்சிருக்கேன். நான் வந்து மொத்தம் 3 ஆழாக்கு எடுத்திருக்கேன். 6 ஆழாக்கு மோர். இது வந்து தண்ணியா இருக்கக்கூடிய மோர். இந்த ஆழாக்கு தான். இந்த ஆழாக்குல மெஷர்மெண்ட் 3, 6 வந்து மோர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாம கலக்க. கட்டிப்படாது, நல்லா வறுத்துருக்கணும். ஃப்ளேமை வந்து நான் ஸ்லோலியாக வச்சுருக்கேன், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிடு. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கலக்க நல்லா கலக்கி விட்டுட்டேன். ஃப்ளேமை லோ டு மீடியம் வைக்கிறேன். கீழே மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தம்பாலம் ஏதோ பிளேட்டை வைங்க. தம்பாலத்து மேலே ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருங்க. இந்த ப்ராசஸில் இது குக் ஆகட்டும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கீழே மேலே ரெண்டும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் குக் ஆகும். கீழே அடி பிடிக்காது, மேலே தண்ணி விட்டு வச்சுருக்கிறதுனால. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 to 15 நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலக்கி கொடுக்கலாம். 15 மினிட்ஸ் அது ரெடி ஆகிடும். நடுவில் ஒரு வாட்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதே மாதிரி மூடியை போட்டு ஓப்பன், மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் வெந்துருத்தான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஆற கட்டிப்பட்டுரும். நான் கொஞ்சமாக வெந்துருத்தான்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா வெந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குஜராத்தி ஸ்டைலில் நம்ம பண்ண காட்டோ லோட், KHATOLOT, ஒரு குஜராத்தி உப்புமா. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் டின்னருக்காகவும் நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் நல்லா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்லைட்டாக மேலே கொத்தமல்லி தூவி நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ஃபினிஷ் பண்ணி எடுங்க. நம்மளோட குஜராத்தி ஸ்டைலில் ஒரு ஸ்பெஷல் உப்புமா தயார். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.